ஹலோ குட்டீஸ், நம்ம கெமிக்கல் பாண்டிங் பார்த்துட்ருக்கோம். இதில் அயனிக் பாண்ட், கோலன் பாண்டை பற்றியெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அது அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்க எப்படி அயனிக் பாண்டுக்கும் இவங்களுக்கும் கோலன் பாண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன சேமாக இருக்காலாம் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து கோஆர்டினேட் கோலன் பாண்ட் அப்படிங்கிற ஒரு பாண்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். Coordinate covalent bond. In the formation of normal covalent bond, each of the two bonded atoms contribute one electron from the bond to form the bond. ஸோ இது நமக்கு தெரியும். நார்மலாக கோவலன் பாண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்ககிட்ட ஒன்று இருக்குது, என்கிட்ட ஒன்று இருக்குது, ஒன்றா சேர்ந்து நிற்போம். அதுதான் வந்து கோவலன் பாண்ட். However, in some compounds, the formation of covalent bond between two atoms takes place by the sharing of electrons. ஆனால் சில கோவலண்ட் பாண்ட்ஸில் என்ன நடக்குதுன்னா, ஷேரிங்கில் வந்து இந்த கோவலண்ட் பாண்டிங் நடக்குது அப்படிங்கிறாங்க. both of which comes from only one of the combining atoms. ஸோ அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கம்பைனிங் ஆட்டம்லேருந்து வருது. this bond is called coordinate covalent bond or dative bond. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னாங்கன்னா dative bond. அதாவது கோவலண்ட் பாண்டு தான், ஆனால் அதில் அயானிக் கேரக்டரில் எப்படி ஷேரிங் நடக்குதோ அந்த மாதிரி இங்கே ஷேரிங் நடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ this is dative bond. Only the lone pair of electrons from an atom in a molecule may be involved in the dative bonding. ஸோ யாரெல்லாம் வந்து dative bonding பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லோன் பேராக இருக்கணும். பேர்னால் ரெண்டு இல்லைங்களா, ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து தனியாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் ஆட்டம்ஸ் தான் வந்து dative bond பண்ண முடியும். தி ஆட்டம் வித் ப்ரொவைட்ஸ் தி எலக்ட்ரான் பேர் இஸ் கால் டோனார். இப்போ நம்ம பிளட்டு கொடுக்குறவங்கள டோனார் சொல்லுவோம் இல்லையா. ஸோ யார் எலக்ட்ரானை கொடுக்குறாங்களோ அவங்க டோனார் ஆட்டம், யார் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க அக்செப்டார் ஆட்டம். ஸோ அந்த பேரை வச்சு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தி கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை அன் ஆரோ விச் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் தி டோனார் டு தி அக்செப்டர். ஸோ இது எப்படி வந்து கோஆர்டினேட்டிங் கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு எப்படி சொல்கிறோன்னா, ஒரு ஆரோ யூஸ் பண்ணுறோம். அந்த ஆரோ எந்த பக்கமாக காட்டுதோ அவங்க வந்து டோனார்லேருந்து அக்செப்டார்கிட்ட அந்த ஆரோ மார்க் வந்து காட்டும். ஸோ அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆரோ மார்க்ஸ் பாருங்கள். அந்த சிங்கிள் பேர், லோன் பேர் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே ஒரு பக்கம் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது, ஹெச்சோட கம்மானாக இருக்குது. இந்த பக்கம் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது, ஹெச்சோட கம்மானாக இருக்குது. ஸோ இங்கே ரெண்டு லோன் பேர் இருக்குது. அப்போ இதோட எப்படி பாண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் கோஆர்டினேட் கோலன் பாண்ட். ஸோ இந்த கோஆர்டினேட் கோலன் பாண்ட் எப்படி நடக்குது அப்படின்னா, லெட் அஸ் கன்சிடர் டூ ஆட்டம்ஸ் ஏ அண்ட் பி. இப்போ ரெண்டு ஆட்டம் பார்க்க போகிறோம். ஒரு ஆட்டமோட பேர் ஏ, இன்னொரு ஆட்டமோட பேர் பி. let atom A has an unshared lone pair of electrons. ஸோ இப்போ ஆட்டம் ஏ கிட்ட என்ன இருக்குன்னா லோன் பேர் ஞாபகம். லோனுன்னா தனி, பேர்னா ரெண்டு. ஸோ ரெண்டு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒரு பேர். அந்த ஒரு பேர் வந்து ஏ கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், unshared lone pair of electrons. and atom B is in short of 2 electrons than the octet in its valence shell. ஸோ இப்போது ஏ கிட்ட ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, பி கிட்ட அந்த எலக்ட்ரான் இல்லை. அப்போ அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் தான் வந்து அந்த ஆக்டெட் ரூலை வந்து இது ஃபில் பண்ண முடியும் இல்லைங்களா. Now atom A donates its lone pair with atom B accepts it. ஸோ இப்போ ஆட்டம் ஏ கிட்ட இந்த லோன் பேர் இருக்குது, ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது. அந்த லோன் பேரை கொண்டு வந்து இப்போ யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பி. ஆட்டம் பி கிட்ட ரெண்டு இல்லை, ஒரு லோன் பேர் இல்லை இல்லையா. ஸோ அவங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. Thus the lone pair of electrons originally belonged to the atom A are now shared by both the atoms. ஸோ இப்போ ஏக்கு தான் அது சொந்தம், அந்த லோன் பேர் யாருக்கு சொந்தம் பார்த்தீங்கன்னா ஏக்கு தான் சொந்தம். ஆனால் இவங்க இப்போ ஷேர் பண்ணிட்டாங்க. ஷேர் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டு பேருக்குமே அது சொந்தமாயிருச்சு. அப்போது அயானிக் பாண்டும் இதில் நடக்குது, ஷேரிங் தானே சொல்கிறாங்க. ஆனால் அயானிக் பாண்டில் வந்து ஒரு எலக்ட்ரான் தான் ஷேர் பண்ணோன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஆனால் இங்கே ஒரு பேராகவே அப்படியே வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. அதனால இது வந்து டிஃபர் ஆகுது. And the bond formed by this mutual sharing is called coordinate covalent bond. ஸோ என்கிட்ட இருக்கிறது உனக்கும் சொந்தம், எனக்கும் சொந்தம், அதுதான் வந்து மியூச்சுவல் இல்லையா. ஸோ இதுக்கு பேர் என்னென்னா கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், குளோரின் கிட்டேருந்து ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் அலுமினியம் கிட்ட வருது. அண்ட் குளோரினுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து அலுமினியம் போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிட்டு ஒன்றா சேர்ந்து இருக்குது. அதனால் இது கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் இஸ் நத்திங் வித் எக்ஸாம்பிள்ஸ் இல்லைங்களா. ஸோ NH4 அமோனியம் அயான் ஃபார்ம் ஆகுறது இங்கே கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்டில் கொடுத்துருக்காங்க.
அமோனியம் அயன் இஸ் ஃபவுண்ட் பை ஒன் அமோனியா. ஸோ அமோனியா எத்தனை தேவைன்னு பார்த்தீங்கன்னா 1 அமோனியம் மாலிக்யூல் அண்ட் 1 ஹைட்ரஜன் அயான். அங்கே மாலிக்யூல் அமோனியம் மாலிக்யூல்ன்றது என்னது, NH3 தான் வந்து அமோனியம் மாலிக்யூல் இல்லைங்களா. ஸோ அந்த அமோனியம் மாலிக்யூல் வந்து இப்போது அமோனியம் அயானாக மாறணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹைட்ரஜன்கிட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு எலக்ட்ரான் கொண்டு வந்து NH3யோட சேரும்போது அமோனியம் மாலிக்யூலோட சேரும்போது அமோனியம் அயானாக அது மாறி போயிடுது. ஓகேவா. இன் அமோனியா மாலிக்யூல் த சென்ட்ரல் nitrogen atom has 5 valence electron, 2, 5, among which 3 electrons are shared with 3 hydrogen atoms and still it has an unpaired lone pair of electrons. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 5 இருக்குது, அந்த வேலன்ஸில் 5 இருக்குது. ஸோ 5ல் 3ஓட வந்து அதை ஷேர் பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு எலக்ட்ரானோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் வந்து NH3 இந்த மேலே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஃபஸ்ட் NH4 ப்ளஸ் அதை பாருங்கள், அதை பார்த்தா தெரியும். இப்போ NH3ல் 3 ஹைட்ரஜனோட ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ NH3யாக மாறி போச்சு. இப்போ 3 எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சு வேலன்ஸ் ஷெல்லில். 5 இருக்குது இல்லைங்களா, 5ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 2. அப்போ அதை தான் வந்து நம்ம லோன் பேர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லோன் பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, still it has unload lone pair இருக்கு இல்லைங்களா, this lone pair electrons are donated to the hydrogen atom. ஸோ இந்த லோன் பேர் என்ன ஆச்சுன்னா, அந்த ஹைட்ரஜன் அயானோட இது ஷேர் பண்ணிக்குது, டொனேட் பண்ணுது. and thus NH coordinate covalent bond is formed in ammonium ion molecule. ஸோ இப்படி ஷேர் பண்ணிக்கிட்டு பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அமோனியா மாலிக்யூல் வந்து அமோனியம் அயான் மாலிக்யூலாக மாறிப்போச்சு. ஸோ NH4 ஆயிடுச்சு. illustration 2. ஸோ எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்காங்க. NH3 வந்து BF3 மாலிகுலாக மாறுது. NH3க்கும் BF3க்கும் என்ன இது கோஆர்டினேட் பாண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இன் சம் கேசஸ் த டொனேட்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்ஸ் ஃப்ரம் தி மாலிகுல் ஆஸ் அ ஹோல் விச் இஸ் ஆல்ரெடி ஃபார்ம் டு அனதர் அக்செப்டர் மாலிகுல். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஏற்கனவே அவங்க ஆல்ரெடி அது இது பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு பாண்டிங்கில் அவங்க இருக்காங்க. ஆனால் அதில் இருந்தும் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, டொனேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஹியர் தி மாலிகுல் அமோனியா NH3 ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அமோனியா NH3, அமோனியம் அயன் தான் NH4 பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ NH3 அமோனியா என்ன பண்ணுது, gives a lone pair of electrons to boron trifluoride. ஸோ போரான் ட்ரைஃப்ளூரைடுக்கு ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், பேர்னா 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் நைட்ரஜன் கிட்ட இருக்கிற அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போரான் கிட்ட கொடுக்குறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க, which is electron deficiency. ஸோ அவங்களுக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால அதிலிருந்து இவங்களுக்கு கொடுத்து ஷேர் பண்ணுறாங்க. thus the coordinate covalent bond is formed between NH3 தானே இப்போ ஒரு பேர் கொடுக்குது இல்லைங்களா. ஸோ அவங்க டோனர் மாலிகுல் அண்ட் BF3 வந்து அவங்கள்ட்ட ஒரு பேரை வாங்கிக்கிறாங்க, அதனால அவங்க அக்செப்டர் மாலிகுல் அண்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை NH3 gives BF3. ஸோ அந்த ஏரோ மார்க்கோட ரெப்ரசன்ட் பண்ணி பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா தெரியும், NH3 இருக்குது, BF3 இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா என்ன ஆகிறாங்க அப்படின்னா, இவங்கள்ட்ட இருக்கிற அந்த பேர் எலக்ட்ரானை கொண்டு வந்து பிக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ NH3 BF3 அது மாறி போயிடுது. ஸோ இப்போ கோஆர்டினேட் எலக்ட்ரானிக் பாண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்குறோம். ஏற்கனவே அயானிக் பார்த்துருக்கோம், கோவலன்ட் பாண்டு பார்த்துருக்கோம். இப்போ கோஆர்டினேட்டிங் கோவலன்ட் பாண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேஸாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், சாலிடாக இருக்கலாம். ஈவன் நமக்கு வந்து கோவலன்ட் பாண்ட் வந்து மூணாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அயனிக் பாண்ட் வந்து சாலிடாக தான் இருக்கும் மோஸ்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பார்த்திங்கன்னா, லைக் கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆல்சோ டு நாட் contain charged particles, ions, so they are bad conductors of electricity. So ionic bonds இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ கோவலன்ட் பாண்டும் கண்டக்ட் பண்ணாது, கோஆர்டினேட்டிங் கோவலன்ட் பாண்டும் பண்ணாது, ஏன்னா அவங்கள்ட்ட அயான்ஸ் கிடையாது. Melting point. These compounds have melting and boiling points higher than those of the purely covalent compounds but lower than those of the purely ionic compound. So மெல்டிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அயானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு ரொம்ப அதிகம், கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ்க்கு அதை விட கொஞ்சம் குறைவுன்னு படித்தோம். இது வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹையராக இருக்கும், கோவலன்ட் காம்பவுண்ட்ஸை விட ஹையராக இருக்கும். ஆனால் அயானிக் காம்பவுண்டை விட கம்மியாக இருக்கும். அப்போ இவங்க எங்கே நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அயானிக் காம்பவுண்டுக்கும் கோவலன்ட் பாண்டிங்கும் அயானிக் பாண்டிங்கும் நடுவில் நிற்கிறாங்க. அயானிக் பாண்டிங்கை விட குறைவு, ஆனால் கோவலன்ட் பாண்டிங்கை விட அதிகம் பாய்லிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட். சரிங்களா. சாலிபிலிட்டி எதோட இது கரையும்னு பார்த்தீங்கன்னா, இன்சாலிபிள் இன் போலார் சால்வெண்ட்ஸ் லைக் வாட்டர். ஸோ இது ஏற்கனவே கோவலன்ட் பாண்டுக்கும் நம்ம அதுதான் படித்தோம்.
போலார் சால்வெண்ட்ஸோட சால்பிள் இல்லைன்னு சொன்னால் சால்யுபிள் நான் போலார் சால்வெண்ட்ஸ் லைக் பென்சின், CCl4 அண்ட் டொல்யூன். ஸோ ஏற்கனவே குளோரின் கார்பன் டெட்ராக்ளோரைட் படித்தோம் இல்லைங்களா, CCl4 ஏற்கனவே நம்ம இதில் படிச்சிருக்கோம், இதில் கோவலண்ட் பாண்டிங்கில் படிச்சிருக்கோம். ஸோ நான் போலார் சால்வெண்ட்ஸில் வந்து கோவலண்ட் பாண்டும் சால்யுபிள் ஆகும், கரையும், கோஆர்டினேட்டிங் கோவலண்ட் பாண்டும் கரையும். ஆனால் போலார் சால்வெண்ட் வாட்டர் மாதிரி இருக்கக்கூடிய போலார் சால்வெண்ட்ஸில் கோவலண்ட் பாண்டும் கரையாது, கோஆர்டினேட்டிங் கோவலண்ட் பாண்டும் கரையாது. இந்த லெசன் படிக்கும்போது இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸையும் ஒரே காலமாக போட்டுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா 3த்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். தென் ரியாக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட்ஸ் அண்டர்கோ மாலிகுலர் ரியாக்ஷன் விச் ஆர் ஸ்லோ. ஸோ மாலிகுலர் ரியாக்ஷன்ஸ் நடக்கும், ஆனால் ஸ்லோவாக நடக்கும் கோஆர்டினேட்டிங் கோவலண்ட் பாண்டில். A chemist who doesn't know mathematics is seriously handicapped. ஸோ கெமிஸ்ட் ஒரு கெமிஸ்ட்ரியை பற்றி படிக்கிறவங்க தான் கெமிஸ்ட் இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து மேக்ஸில் வீக்காக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு விஷயத்த இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். அதாவது முழுமையாக கற்றவன் அல்ல அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ தேங்க்யூ, டேக் கேர்.